வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு வந்து 50-50 ரிசல்ட்டு 50-50ல் 106 சீரீஸில் நாளைக்கு வந்து குழுக்கள் இருக்குது. இந்த 106 வந்து எப்படி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 50-50 பெரும்பாலுமே இங்கே 2 8 வச்சுருக்காங்களா, அதே மாதிரி 2 5 2 8, அடுத்து வந்து 2 0 00 50 20 85 70 6666லாம் 6060 வச்சுருக்காங்க. இப்படி 0வும் 5வும் இது வந்து அதிகமான பார்ட்டிசிபேட் பண்ணும். அதுதான் வந்து 50-50. 103க்கு வந்து 02 72 வச்சுருக்காங்க. சரிங்களா? 50-50யோட ரிசல்ட்டே அப்படி தான் அமையும். சரி, நம்ம வந்து மற்றவங்க கொடுத்த கணிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து நேற்று வந்து, அதாவது இன்றைக்கி தேதி 13/29க்கு வந்து எப்படி ரிசல்ட் இறங்குச்சு டேட்டு வச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து 50-50க்கு தேதி வந்து 14/30. சரிங்களா? 14/30னா 0 வந்து இந்த இடத்துல 0 உட்காருது. 0 உட்காந்துச்சுன்னா பெரும்பாலும் அதுக்கு வேறு நம்பரை வந்து அவங்க அந்த இடத்துல வைக்கணும். வச்சா தான் வந்து கால்குலேஷன் பண்ண முடியும். இல்லைனா ஈஸி ஃபார்முலா வந்து வச்சு விட்டு போயிடுவாங்க. அது ஈஸியான ஃபார்முலா என்னென்னா, இந்த சிம்பிள் ஃபார்முலாங்கிறத வந்து நம்ம டெய்லி வாட்ச் பண்ணணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி, அதாவது நாளைய தேதி 14, இங்கிலீஷ் தேதி வந்து 14, மலையாள தேதி வந்து 30, முஸ்லீம் மந்த்து தேதி வந்து 10. சரிங்களா? எப்போயுமே ஈஸியாக வைக்கிற ஃபார்முலா என்னென்னா, முஸ்லீம் மந்த், அதாவது மலையாள தேதியும் முஸ்லீம் மந்த் தேதியும் அப்படியே வைப்பாங்க. 30 10. இது வந்து ஈஸி ஃபார்முலா. அப்படி இல்லைன்னா 14 30. சரிங்களா? அது இங்கிலீஷ் தேதியும் மலையாள மந்த் தேதியும். அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் தேதியும் முஸ்லீம் மந்த் தேதியும் 14 10. சரிங்களா? அப்படி இல்லைன்னா ரிவர்ஸில் வைப்பாங்க. முஸ்லீம் மந்த் தேதி 10 30, மலையாள மந்த் தேதி. சரிங்களா? இப்படி ரிசல்ட்டு வந்து வைப்பாங்க. நம்ம டெய்லி வந்து இந்த சிம்பிள் மெத்தடை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டே வரணும். அப்போ தான் அடுத்த நாள் வந்து நமக்கு அந்த சிம்பிள் ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதை அன்றைக்கு தேதியில் வந்து நம்ம வச்சிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து பகிர்ந்துட்டு வரேன். அதனால் அது வந்து கண்டிப்பாக 4 டிஜிட் கெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நாளைக்கு நம்ம வந்து 14 30ன்னு பார்த்துருந்தோம். இதை வச்சு தான் கால்குலேஷன் வந்து வரணும். ஆனால் இவங்க கொடுத்துருக்க கெஸ்ஸிங் வந்து எப்படின்னு பாருங்கள். 30 18ன்னு வச்சுருக்காங்க. அப்போ இவங்க வந்து இந்த 30 இங்கேருந்து எடுத்துருக்காங்க. 1 கூட இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டாங்க. 4க்கு பதில் 8 வச்சுருக்காங்க. அப்போ அவங்க வந்து எப்படி எடுக்க போகிறாங்க நாளைக்கு கெஸ்ஸிங்குன்னு ஒரு சின்ன பார்வைனா, நமக்கு வந்து 14 30 மந்த்து வந்து 08. சரிங்களா? அப்போ வந்து அவங்க எடுக்க போகிறது வந்து இந்த 2 0 சைலண்ட்டு. 14 38. இதை வச்சு தான் நாளைக்கு ரிசல்ட் இறங்க போகுது. இந்த ரிசல்ட்டு வச்சு இதை வச்சு வரப்போகிற ரிசல்ட்டு என்னென்ன வரும் அப்படின்னு நீங்கள் கணிங்க. ஒருத்தங்க கொடுத்துருக்கிறது 5 7 9 0. இப்போ நம்ம கரெக்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 106 சீரீஸு குழுக்களில் வந்து 106 சீரீஸு. அந்த 106 சீரீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, 10 வந்து அப்படியே டைரெக்டாக வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா 2 5 வைப்பாங்க. சரிங்களா? அதுதான் அந்த 50-50யோட மிகப்பெரிய அட்வான்டேஜு. இங்கே வந்து 6 வந்து எடுத்து ஒருவேளை 7 வைக்கலாம் 9 வைக்கலாம். 6க்கு வந்து +1 போட்டிங்கன்னா 7 வரும். 6 ரிவர்ஸில் வச்சிங்கன்னா 9 வரும். அப்போ இந்த 2 நம்பர் உள்ளே இறங்க வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பரும் உள்ளே இறங்க வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் இறங்கிச்சுன்னா 2 5 உள்ளே இறங்கும். அடுத்து இவங்க கெஸ்ஸிங் வந்து ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கெஸ்ஸிங்கு. இவங்க வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு வந்து 3 டிஜிட்டில் 3 2 6ன்னு கொடுத்துருந்தாங்க. 4 டிஜிட்டில் வந்து கடைசியில் வந்து 4 கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, வைக்கும்போது இந்த 3 2 4 மட்டும் உள்ளே வச்சு 6 அப்படி வச்சு விட்டாங்க ரிசல்ட்டு. அதனால் வந்து இவங்க கெஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இந்த கெஸ்ஸிங்கில் வந்து
ஒரு நம்பர் வந்து கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஒரு நம்பர் அல்லது 2 நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் வந்து அதிகரிக்கும். அடுத்து இவங்களுடைய கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா கடைசி 18ன்னு எடுத்துக்கங்க. 18ல் வந்து பி போர்டு சி போர்டு வந்து இப்போ 8 + 1 அப்படின்னு 9 வைக்கலாம். அப்படி இல்லைன்னா பி போர்டு 8 - 1 7 வைக்கலாம். இந்த 2ல் ஒரு நம்பர் கண்டிப்பாக இறங்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்ணுவோம். இவங்களுடைய கெஸ்ஸிங்னு பார்க்கணும். நம்ம ஒரு 5 இருக்குது, ஒரு 9 இருக்குது, ஒரு 6 இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு 7 ஒரு 9 கன்ஃபார்ம் பண்ணோம். திருப்பி 5 வரும், 5ம் ஒரு இடத்துல வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரி, 4 டிஜிட்டில் என்ன நம்பர் வருது அப்படின்னு நாளைக்கு பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். நாளை 2 மணியில் சந்திப்போம். நன்றி.